இந்த லெசன்ல டூப்ளிகேட் பேஜஸ் அண்ட் டெலிட் பேஜஸ் பத்தி பார்க்க போறோம். டூப்ளிகேட் என்ன அப்படின்னா இருக்கிறது போல இன்னொரு காப்பி ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம அதை எப்படி கொண்டு வரதுன்னு பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஒரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ மவுஸ்ல கிளிக் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்றீங்க. டிராக் பண்ணீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேஜோட சிம்பிளும் பிளஸ் ஹேண்டும் தெரியும். சப்போஸ் நீங்க அடுத்த பேஜ் விட்டு எம்டி அப்புறம் தேர்ட் பேஜுக்கு அப்புறம் நீங்க கொண்டு போட்டு தெரியும். அது என்னன்னா இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டுமா பேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் தேர்ட்ஜுக்கு மூவ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும். இந்த அதோட சிம்பிள். சப்போஸ் எனக்கு நம்ம இப்ப பண்ண போறோம் டூப்ளிகேட் தான் கிரியேட் பண்ண போறோம். டூப்ளிகேட் கிரியேட் பண்றதுக்கு கீபோர்ட்ல ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க, பேஜ் 4ல ஒரு டூப்ளிகேட் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம பேஜ் 3க்கு அப்புறம் தான் மவுஸ் வந்து கால் பண்ணி வச்சிருந்தோம். அன்டூ பண்ணிக்குவோம். இப்ப அடுத்தது இந்த டாக்குமெண்ட்ல நம் பேஜஸ் ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணாம எண்டு பேஜா வந்து எனக்கு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் தேவையான பேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே டிராக் பண்றீங்க. டிராக் பண்ணி மத்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போகுது என்னன்னா இப்போ வந்து தேர்ட் பேஜுக்கு அப்புறம் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோட் மாதிரி இருக்கும். அதோட மவுஸ் பாயிண்ட பாத்துக்கங்க, ஒரு ரெக்டாங்கிள் பிளஸ் ஒரு ஹேண்ட் மட்டும் தான் இருக்கும். எண்டு பேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் ஏரியா கொண்டு வந்துருங்க. கீபோர்ட்ல ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆட் ஆயிருக்கும். இப்ப மவுஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல கடைசி பேஜ் உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் ஒன்னு கிரியேட் ஆயிரும். நம்ம அந்த டூப்ளிகேட் மெனுல பார்க்கலாம். அன்டூ பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பேனல் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ளை அவுட் ஓபன் ஆகும். அதுல டூப்ளிகேட் ஸ்ப்ரெட் கிளிக் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஒன்னு கிரியேட் ஆயிரும். டார்க் லைன் தெரியல, அது வந்து ஸ்பைன் சொல்றோம். நம்ம பார்க்க போறது டெலீட் பத்தி பார்க்க போறோம். இப்போ டெலீட் வந்து நம்ம 2-3 மாடல டெலீட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மட்டும் வேணும்னா அந்த பேஜஸ் டெலீட் பண்ணிக்கலாம். அது கண்டினியூஷன் பேஜ் டெலீட் பண்ணலாம், கண்டினியூஸ் பேஜ் டெலீட் பண்ணலாம். இல்ல இண்டிவிஜுவல் பேஜ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், தேர்ட் பேஜ், 8th பேஜ், 9th பேஜ் அந்த மாதிரி மாத்தி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்றீங்க. கான்டெக்ஸ்ட் மெனு ஓபன் ஆயிடும். அதுல டெலீட் ஸ்ப்ரெட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடும். அன்டூ பண்ணிக்குவோம். சப்போஸ் கண்டினியூவா எனக்கு வந்து பேஜஸ் டெலீட் ஆகணும், இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து 10th பேஜ் வரைக்கும் டெலீட் ஆகணும் அப்படின்னா எப்படி நம்ம டெலீட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்டிங் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து எண்ட் பேஜ் பண்ணல 10 பேஜஸ் இல்ல 7 பேஜஸ் தான் இருக்கு. நம்ம 5 பேஜஸ் கண்டினியூ எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு 5th பேஜ்ல ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா கண்டினியூவா உங்களுக்கு 5 பேஜஸ் செலக்ட் ஆயிடும். இங்க பேனல் மெனுல ரீசைக்கிள் பின் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் எல்லாம் டெலீட் அன்டூ பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம இண்டிவிஜுவலா டெலீட் பண்றது, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ், தேர்ட் பேஜ், 7th பேஜ் அந்த மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து தேர்ட் பேஜ் கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு தேர்ட் பேஜ், அடுத்து 7th பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட் மெனுல பேஜஸ்ல டெலீட் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ண பேஜ் எல்லாம் தெரியும். அதாவது 1, 3, 7 அப்படின்னு டிஸ்பிளே இருக்கு. நம்ம இது கூட ஒன்னு ஆட் பண்றதுனால ஆட் பண்ணலாம். 4-5 இதுவும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆயிடும். ஒன்லி 2 பேஜஸ் தான் நமக்கு விசுவல் இருக்கு.